ஹலோ நமஸ்தே அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தபா ஸ்டைல் ஆத்தென்டிக் தவா புலாவ். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அருமையான தவா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு. குக்கரில் 5 கப் தண்ணியை ஆட் பண்ணுவோம். லைட்டாக பாயில் ஆன உடனே 1 டீஸ்பூன் உப்பு சேர்ப்போம். இப்போ 1 கப் வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுவோம். ரைஸ் நான் 15 மினிட்ஸ் வரைக்கும் சோக் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 12 to 15 மினிட்ஸ் ஆச்சு. 85% குக் ஆனால் போதும். இப்போ நம்ம ரைஸ் வெளியே எடுத்துடலாம். நம்ம ரைஸ் நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்குவோம். பட்டர் நல்லாவே மெல்ட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சு வந்தோடனே இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1/4 கப் குடமிளகாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் கேரட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே 1/4 கப் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், 5-6 தக்காளி. நம்ம ரெட் கலர் தக்காளி எடுத்தோம்னா தவா புலாவில் நல்லா கலரும் நல்லா டேஸ்ட்டும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்புவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனோடனே இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். அதை 1/4 கப் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணி இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் மேஷ் பண்ணக்கூடாது. நம்ம மேஷ் பண்ணோம்னா புலாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பாயில் ஆன ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணனால ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் கீழே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரி ரைஸ் வரும் உங்களுக்கும். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை மெதுவாக ஃப்ளிப் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்டர் பண்ணிட்டோம்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தவா புலாவ் ரைத்தா கூட சாப்பிட்லாம், இல்லைனா கிரேவி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணலாம், இல்லைனா சப்பாத்தி தவாவில் கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக வரும் தவா புலாவ். இப்போ கடைசியில் நம்ம எலுமிச்சம் சாறு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தாபா ஸ்டைல் ஆத்தென்டிக் தவா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.